நீ எப்படி இந்த நிலைக்கு வந்த? உனக்கு என்ன ஆச்சு? உன் வயிறு மட்டும் எப்படி இப்படி உப்பி போயிருக்கு? நாம இப்பவே டாக்டர் கிட்ட போய் ஆகணும். ரிப்போர்ட் வந்துருச்சு. நீங்க 7 months பிரெக்னண்டா இருக்கீங்க. ஒரு புறம் நித்யா திகைப்பில் ஆழ்ந்து போயிருந்தாள். யாரும் தொடாமல் ஒரே இரவில் தான் எப்படி 7 மாத கர்ப்பிணியாக மாற முடியும் என்று அவள் வியப்புடன் எண்ணினாள். வீட்டிற்கு வந்த தன்னுடைய அம்மாவிடம் தான் தனியாக பேச விரும்புவதாக அக்ஷயா கூறுகிறாள். அதை கேட்ட வசுந்தரா, ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவும் பொண்ணும் மீட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். அம்மாடி அக்ஷயா, உங்க அம்மாவை மாடிக்கு கூட்டிட்டு போய் ஃப்ரீயா பேசிட்டு இருமா என்று வார்த்தைகளை தேன் தடவை கூறினாள். தன் அம்மாவுடன் மாடிக்கு போக இருந்த அக்ஷயா ஏதோ ஞாபகம் வந்தவளாக திரும்பி, அப்படின்னா எல்லாருக்கும் லஞ்ச் யார் சமைக்கிறது என்று வசுந்தராவை பார்த்து கேட்கவும், உடனே வசுந்தரா ஒரு அசட்டு சிரிப்புடன், எனக்கு அவ்வளவா சமைக்க வராது சம்பந்தி, நீங்க ரொம்ப நல்லா சமைப்பீங்கன்னு அடிக்கடி அக்ஷயா சொல்லுவா. சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் நான் வாங்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு உங்க கைப்பக்குவத்தை நாங்களும் ருசிக்க ஆசைப்படுறோம் என்று மேனகாவை பார்த்து கூறினாள். அச்சுச்சோ, நான் சமையல் கட்டுக்கு போய் பல வருஷம் ஆகுது. எங்க வீட்ல எல்லா வேலையும் சர்வன்ட் தான் செய்வாங்க. அதனால நீங்களே சமையல முடிச்சிருங்க என்று கூறிய மேனகா அக்ஷயாவை பார்த்து, வா அக்ஷயா, நம்ம மாடிக்கு போலாம் என்று அமர்த்தலாக கூறினாள். மேனகா கூறியதை கேட்ட வசுந்தராவின் முகம் போன போக்கை பார்க்க சகிக்கவில்லை. அவளை பார்த்து சிரித்துக்கொண்டே தன் அம்மாவின் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு மாடிக்கு சென்றாள் அக்ஷயா. தங்களுடைய பெட்ரூமுக்கு மேனகாவை அழைத்துக் கொண்டு வந்த அக்ஷயா, அம்மா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த கிழவி என்ன தினமும் பாடப்படுத்திட்டு இருக்கா. நான் இவ்வளவு நாளா பல்ல கடிச்சுட்டு இருந்தேன். என்னால முடியலமா என்று அக்ஷயா புலம்பவும், அதான் நான் வந்துட்டேனே, இனிமே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் என்று கூறிய மேனகா அக்ஷயாவின் கண்களை உற்று பார்த்து, நிஜமாவே உன் வயித்துல வளர்ற குழந்தை பிரகாஷோடதுதானா என்று கேட்டாள். மேனகா கூறியதை கேட்டவுடன் அக்ஷயாவின் கண்கள் அதிர்ச்சியில் பெரிதாக விரிந்தது. அவள் ஓடி சென்று கதவை தாழ்பாள் போட்டுவிட்டு, அம்மா, பொறுமையா பேசு, பிரகாஷ் காதுல விழுந்தா என்ன ஆகிறது என்று கேட்கவும், அவள் கூறியதை கண்டு கொள்ளாமல் அலட்சியமாக சென்று படுக்கையில் உட்கார்ந்த மேனகா, சரி, முதல்ல எந்த விஷயத்தையும் மறைக்காம என்கிட்ட சொல்லு, அப்பதான் நான் அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்ண முடியும் என்று மேனகா கேட்டாள். ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றிய அக்ஷயா மேனகாவிற்கு அருகில் வந்து, நான் உண்மையை சொல்லிடுறேம்மா, இது யாரோட குழந்தைன்னு எனக்கே தெரியல. அந்த நேரத்துல நான் வேற ஒருத்தர் கூடயும் கனெக்ஷன்ல இருந்தேன் என்று அக்ஷயா சொல்லவும், அதை கேட்ட மேனகா அக்ஷயாவின் தலையில் தட்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இருக்கிற பிரச்சனை பார்த்தாதானே இப்ப இது வேற. பிரகாஷ கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்காக மத்தவங்க கூட கனெக்ஷன் வச்சுக்கிட்ட? கொஞ்ச நாளைக்கு உன்னால கண்ட்ரோலா இருக்க முடியலையா என்று மேனகா கோபமாக கேட்டான். ஆ, அடிக்காதம்மா, வலிக்குது. நித்யாவுக்கும் பிரகாஷுக்கும் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. ஆனா அவ கன்சீவ் ஆகவே இல்ல. எனக்கு என்னவோ பிரகாஷ் கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுச்சு. அதனாலதான் பிரகாஷ இந்த மாதிரி பண்ணேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் நான் கன்சீவ் ஆவேன்னு யாருக்கு தெரியும்? எந்த பாசிபிலிட்டியும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நீ தானமா சொல்லி கொடுத்த. நித்யாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணேன் என்று அக்ஷயா சொல்லவும், உன் மனசுல என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா? அந்த பிரகாஷ் ஒன்னும் அடி முட்டாள் கிடையாது. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா என்று மேனகா கேட்டாள். விடுமா, அத நினைச்சு இப்ப எதுக்கு நம்ம டென்ஷன் ஆயிட்டு? இந்த குழந்தையால தான் நித்யாவை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. இப்ப இந்த குழந்தைய தான் இந்த குடும்பத்தோட குலதெய்வமா இவங்க பாக்குறாங்க. நான் செஞ்சது சரிதாம்மா என்று அக்ஷயா தன் மீது எந்த தவறும் கிடையாது என்பது போல உறுதியான குரலில் கூறினாள். தன் மகள் இப்படி பாதை தவறி செல்வதை பார்த்த அந்த தாயால் வேற எதுவும் சொல்ல முடியவில்லை. இதுக்கெல்லாம் காரணம் குணாதான். அந்த மனுஷன் கூட சேர்ந்து அனட்டம் காட்சியா வாழ எனக்கு பிடிக்கல. அந்த ஆளு எல்லாரையும் போல என்ன சந்தோஷமா வசதியா வச்சிருந்தா நான் ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்க போறேன் என்று நினைத்தாள் மேனகா. வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுதான் மேனகா குணாவை விட்டு பிரிந்து சென்றாள். அதற்காக அவள் அக்ஷயாவை பற்றி கவலைப்படாமல் இல்லை. குணாவிடம் வளர்ந்ததால் அக்ஷயா பாதுகாப்பாக இருப்பாள் என்று நினைத்து அவள் அக்ஷயாவை அவரிடமே விட்டு சென்றாள். பணம் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு துயரமானது என்று மேனகாவிற்கு நன்றாக தெரியும். தான் பட்ட துன்பம் தன்னுடைய மகளும் படக்கூடாது என்று நினைத்த அவள் தன்னுடைய மகள் அக்ஷயாவை பெரிய பணக்காரனுக்குத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தாள். அந்த நேரத்தில்தான் சாகும் தருவாயில் இருந்த பிரகாஷின் தாத்தாவின் இறுதி ஆசையை நிறைவேற்றுவதற்காக பிரகாஷை நித்யாவிற்கு திருமணம் செய்து வைத்தார்கள்.
தன்னுடைய மகளுக்கு கிடைக்காத ஒரு பணக்கார வாழ்க்கை நித்யாவிற்கு கிடைத்ததை மேனகாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் அம்மாவும் மகளும் திட்டமிட்டு பிரகாஷை தங்களுடைய வலையில் விழ வைத்தார்கள். அதில் அவர்கள் இப்பொழுது வெற்றியும் பெற்றுவிட்டார்கள். அதனால் தன் மகள் இப்படி தறிக்கிட்டு போய் யாரோ ஒருவரின் குழந்தையை சுமந்து கொண்டிருப்பாள் என்று மேனகா எதிர்பார்க்கவில்லை. சரிவிட, நடந்ததை பத்தி பேசி இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. இனிமே நடக்க போறத பாக்கலாம். அந்த டாக்டருக்கு நான் சொன்ன மாதிரி கரெக்டா பணம் கொடுத்துட்டல என்று மேனகா கேட்கவும், அதெல்லாம் சரியா கொடுத்துட்டேன் என்று அக்ஷயா கூறினாள். சரி, நான் பாத்துக்கிறேன். சப்போஸ் ஃபியூச்சர்ல பிரகாஷுக்கு ஏதாவது சந்தேகம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா கூட அந்த டாக்டரை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் என்று மேனகா கூறினாள். ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்ப நீ வந்த உடனே எனக்கு யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. இனிமே நீ திரும்ப ஃபாரின் போக மாட்டல்லம்மா என்று அக்ஷயா கேட்கவும், இப்போதைக்கு போக மாட்டேன் அக்ஷயா. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நீ பிரகாஷ் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துறத பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் போவேன். அது சரி, அந்த பிரகாஷ் இப்ப திரும்பவும் நித்யா கூட சேர்ந்து வாழ முடிவு பண்ணி அவ பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கிறதா சொன்னியே, இப்பவும் அப்படிதான் இருக்கானா என்று மேனகா கேட்டாள். இவ்வளவு நேரம் தன் அம்மாவை சந்தித்த மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருந்த அக்ஷயாவின் முகம் மேனகா கூறியதை கேட்டவுடன் கோபத்தில் செக்கச்சேவேல் என்று மாறியது. இவ்ளோ நாளா பிச்சைக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்த அந்த நித்யா இப்ப விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு தெரியுதா? அதனால அவ அழகுல மயங்கி போய் அவ பின்னாடி இந்த பிரகாஷ் நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான் என்று அக்ஷயா ஆவேசத்துடன் கூறவும், அவள் கூறியதை கேட்டு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த மேனகா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ அக்ஷயா. ஒரு ஆம்பளைய நமக்கு அடிமையா ஒரு நாய்க்குட்டி மாதிரி நம்ம பின்னாடி வாழை ஆட்டிக்கிட்டு வர வைக்கணும்னா அதுக்கு நாம முதல்ல அவங்க கிட்ட நயமா பதமா நடந்துக்கணும். அவனை எதிர்த்து நம்ம ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது. அப்படி நீ அவங்க கிட்ட ஏதாவது சண்டை போட்டனா அவன் உடனே நித்யாவோட அமைதியான குணத்தை கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் உள்ள கேப் ரொம்ப அதிகமாயிடும். அதனாலதான் சொல்றேன், அவன் என்ன செஞ்சாலும் நீ அமைதியா இருக்கணும். அவன் நித்யா கிட்ட திரும்ப திரும்ப ஓடினாலும் கூட நீ அதை அமைதியா சகிச்சுக்கிட்டு இருக்கணும். இன்னும் சொல்ல போனா அப்பப்பா அவளை நீ புகழ்ந்து பேசணும் என்று மேனகா கூறினாள். அவள் கூறியதை கேட்டு முகத்தை சுளித்த அக்ஷயா, இவ்ளோ நாளா நான் இப்படிதாம நடந்துட்டு இருந்தேன். ஆனா வர வர என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால அடிக்கடி எங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை வந்துகிட்டே இருக்கு என்று அக்ஷயா கூறவும், பிரகாஷோட மனசுல இடம் பிடிக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்துதான் ஆகணும். அவங்க அம்மா வசுந்தராவை பத்தி நீ கவலைப்படாத, அந்த கிழவையா நான் பாத்துக்கிறேன் என்று மேனகா கூறினாள். அதன் பிறகு அவர்கள் இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு கீழே இறங்கி வந்தார்கள். அதுவரையிலும் வசுந்தரா மதிய உணவிற்கு தேவையான எதையும் தயார் செய்யவில்லை. அவள் பாட்டிற்கு டிவியில் சீரியலை பார்த்து கொண்டிருந்தாள். இதை பார்த்த பிரகாஷ், அங்கிள், ஆண்டி, நீங்க எல்லாரும் இன்னைக்குதான் முதல் தடவை எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா வெளியில போய் சாப்பிடலாமா என்று கேட்டான். நிதிஷும் மேனகாவும் ஒப்புக்கொள்ளவும் வசுந்தரா உட்பட அனைவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அவர்களுடைய கார் நித்யா தங்கியிருந்த ஹோட்டலை கடந்து சென்றது. அந்த ஹோட்டலின் அழகை பார்த்து மயங்கிய ஆதிஷ், அம்மா, இங்கே காரை நிறுத்த சொல்லு, இந்த ஹோட்டல்ல தான் நம்ம சாப்பிட போறோம் என்று ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கத்தினான். ஆதிஷ், கொஞ்சம் அமைதியா இரு, பிரகாஷ் மாமா கூட்டிட்டு போற ஹோட்டலுக்கே நம்ம போகலாம் என்று மேனகா சொல்லவும், முடியாது முடியாது, அதெல்லாம் முடியாது, இந்த ஹோட்டல்ல தான் சாப்பிடணும். இப்ப நீங்க காரை நிறுத்த போறீங்களா இல்லையா என்று ஆதிஷ் பிடிவாதமாக கூறினான். வேறு வழி இல்லாமல் பிரகாஷ் காரை அந்த ஹோட்டலுக்கு திருப்பினார். அவர்கள் அனைவரும் அந்த ஹோட்டலில் இருந்த ஒரு பிரைவேட் ரூமுக்கு சென்று உணவுகளை ஆர்டர் செய்தார்கள். அந்த அறை முழுக்க மிகவும் பாரம்பரியமான அரிய வகை கண்ணாடியால் ஆன பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஆர்டர் செய்த உணவுக்காக காத்திருக்கும் போது தன்னுடைய இருக்கையில் இருந்து எழுந்த ஆதிஷ் கையில் பாஸ்கெட் பாலுடன் அந்த அறையை சுற்றி வர ஆரம்பித்தான். அப்போது அங்கிருந்த ஒரு அழகான ஃப்ளவர் வாஸை எடுத்து அதை தூக்கி போட்டு விளையாடினான். அது கை தவறி கீழே விழுந்து துண்டு துண்டாக உடைந்து சிதறியது. அந்த சத்தத்தை கேட்டு ஒரு வெயிட்டர் பரபரப்பாக ஓடி வந்து, அச்சச்சோ, இது அந்த காலத்து ஃப்ளவர் வாஸ் ஆச்சே, இதை உடைச்சிட்டியா என்று கேட்டார். ஆதிஷை பார்த்து அந்த வெயிட்டர் கேள்வி கேட்பதை நிதிஷால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஏய், இங்க வா, உடைஞ்சு போன இந்த ஃப்ளவர் வாஸுக்கு எவ்வளவு காசுன்னு சொல்லு, நான் இப்பவே கொடுக்கிறேன் என்று கூறிய நிதிஷ் உடனே தன்னுடைய பர்ஸை திறந்து ஒரு பிளாட்டினம் கார்டை எடுத்துக் கொடுத்தார். நடப்பது அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பிரகாஷ், உங்க பையன் ஓவர் ஆக்டிவா இருப்பான் போல என்று சிரித்துக் கொண்டே கேட்கவும், ஆமா, கொஞ்சம் துருன்னு இருப்பான். பாஸ்கெட் பால்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எந்த நேரமும் பாலோட தான் இருப்பான். ஃபியூச்சர்ல மைக்கேல் ஜோர்டனை விட பெரிய ஆளா வர நிறைய வாய்ப்பு இருக்கு என்று மிகவும் பெருமையுடன் நிதிஷ் கூறினார்.
அந்த வெயிட்டர் நிதிஷ் கொடுத்த கார்டை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து வெளியேற போகும்போது தன்னுடைய கையில் இருந்த பாஸ்கெட் பாலை தூக்கி சுவற்றில் பதிக்கப்பட்டிருந்த ஆளுயர பிரம்மாண்டமான கண்ணாடியை குறிவைத்து எறிந்தான். அடுத்த நிமிடம் அந்த கண்ணாடி அப்படியே சுக்குநூறாக உடைந்து நொறுங்கி கீழே விழுந்தது. அதை பார்த்த வசுந்தரா அதிர்ச்சியில் தன்னுடைய மார்பில் ஒரு கையை வைத்து, ஐயோ கடவுளே என்று அலறினாள். இதை பார்த்த அக்ஷயா திகைத்து போனாள். சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த அந்த வெயிட்டரும் அப்படியே திகைத்து போய் நின்று விட்டார். அதை பார்த்த நிதிஷ், எதுக்கு இப்படி வாய பிளந்துட்டு நின்று இருக்கா? இதுக்கும் சேர்த்து பணத்தை எடுத்துக்கோ. இனிமே இந்த ரூம்ல எங்களால இருக்க முடியாது. உடனே எங்களுக்கும் வேற ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடு என்று நிதிஷ் கேஷுவலாக கூறவும், சார் இந்த ஹோட்டல்ல மத்த எல்லா ரூமும் ஃபுல்லா இருக்கு என்று அந்த வெயிட்டர் தயக்கத்துடன் சொல்லவும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, எங்களுக்கு இப்ப வேற ரூம் வேணும். அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். அப்படி இல்லனா உன் மேனேஜர் இங்க வர சொல்லு. அவர்கிட்ட நான் பேசி இந்த மாதிரி ஒரு முட்டாளை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னு நான் அவர்கிட்டயே கேக்குறேன் என்று நிதிஷ் கூறவும், அந்த வெயிட்டருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவசரமாக அந்த அறையில் இருந்து வெளியேறினார். அதே நேரம் அந்த ஹோட்டலில் இருந்த இன்னொரு பிரைவேட் ரூமில் நித்யாவும் மாஸ்க்மேனும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். குழந்தை வயிறார சாப்பிடுவதை பார்த்து ரசிக்கும் தாயை போல மாஸ்க்மேன் நித்யா சாப்பிடுவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். அவன் தன்னை பார்த்து ரசிப்பதை பார்த்த நித்யா புன்னகையுடன், கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் ஃபுல்லா சாப்பிட்டுடுவேன். இங்க சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு என்று சிரித்துக்கொண்டே சொல்லவும், அப்படின்னா நாம தினமும் இங்கே வந்து சாப்பிடுவோம் என்று மாஸ்க்மேன் கூறவும், எதுக்குங்க தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணணும் என்று நித்யா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு வெயிட்டர் உள்ளே வந்து, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? பக்கத்து ரூம்ல ஒரு பையன் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டான். வேற ரூம் எதுவும் இப்ப அவைலபிள் இல்ல. ப்ளீஸ் நீங்க 2 பேரும் மெயின் ஹால்ல வந்து சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு நான் விண்டோ சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன். நீங்க வெளியில வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம் என்று கெஞ்சும் குரலில் கூறினார். மாஸ்க்மேன் வெளியில் இருக்கும்போது இதுவரை முகமுடி இல்லாமல் இருந்தது கிடையாது. அதனால்தான் அவர்கள் சாப்பிடுவதற்கு பிரைவேட் ரூமையே புக் செய்தார்கள். இப்பொழுது அவர்கள் மெயின் ஹாலுக்கு சாப்பிட சென்றால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் மக்கள் அவனை ஒரு காட்சி பொருளாக வேடிக்கை பார்ப்பார்கள் என்று நினைத்த நித்யா, சாரி சார், அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது. அதனால நீங்க வேற ரூம்ல இருக்கிறவங்க கிட்ட வேணா கேட்டு பாருங்க என்று பணிவுடன் கூறினாள். நித்யாவின் பதிலை கேட்ட வெயிட்டர் வேதனையுடன், இல்ல மேடம், நான் எல்லா ரூமையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லா ரூம்லயும் குறைஞ்சபட்சம் 5 பேராவது இருக்காங்க. வேற ஆப்ஷன் இல்லாததுனாலதான் மேடம் உங்ககிட்ட கேட்டேன். ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம் என்று அவர் கேட்டார். அந்த வெயிட்டர் கூறியதை கேட்டவுடன் நித்யாவிற்கு பரிதாபமாக இருந்தது. அவருடைய இடத்தில் தன்னை வைத்து பார்த்தவள், என்னங்க, நம்ம மீதி இருக்கிற சாப்பாட நம்ம ரூமுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடலாமா? இவரை பார்த்தா பாவமா இருக்குங்க என்று அனுதாபத்துடன் கூறினாள். நித்யா கூறியதை கேட்ட மாஸ்க்மேனின் முகம் மாறியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.